தாய் வீட்டிற்கு வந்திருக்கும் வரப்போகும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கீங்க? பொங்கல்லாம் ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அம்மா இன்றைக்கி நினச்சிட்டு இல்லை, அதான் உண்மை இல்லையா? அப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம், இந்த மாதத்திற்கான என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தங்க காயப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க என்னை வார்த்தையால் சாவடிக்கிறாங்க, இவங்க என்ன ஒரு பேச்சால், இவங்க ஆக்டிடியூட்டால், அவங்களுடைய செயல்களால் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. நிறைய பேர் அந்த விஷயத்தை, இன்னொருத்தங்களுடைய விஷயத்தை மதிக்கிறதே இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க முடியல யாருக்குமே அப்படிங்கிற மாதிரி. இவங்க என்ன இவ்வளோதானே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ஏன் கொண்டு போகிறாங்கன்னே தெரியல, அவங்களுடைய இது வேல்யூ தெரியல. அப்படி தான் நான் சொல்லுவேன். யாருமே மதிக்கலை, அவங்கள கொண்டாடலை, அவங்கள பேசலைன்னா அவங்களுக்கு அவங்களுடைய வேல்யூ தெரியல. ஆனால் சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தில் ஒவ்வொரு பழமொழியும் அவ்வளோ அருமையாக, கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லிட்டு. அவங்க இல்லாதப்போ தான் நான் இதை பண்ணியிருப்பேனே, அதை பண்ணியிருப்பேனே, எனக்கு ஒரு சான்ஸ் கடவுள் கொடுக்கக்கூடாதா, இதெல்லாம் கேட்குறவங்கள நான் இன்றைக்கி நிறைய பேரை பார்க்குறேன். ஏன் இருக்கும்போதே கொண்டாட பாருங்கள். அட்லீஸ்ட் கொண்டாடக்கூட வேண்டாம், அவங்களுடைய உணர்வுகளை மதிக்க பாருங்கள். அவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க ரொம்ப பெரிய லெவல்லலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்க உங்ககிட்ட வந்து நிற்கவும் மாட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுங்க. அதே மாதிரி உணர்வுகள் கிடைக்கலன்னு இன்றைக்கி நிறைய பேர் வெக்ஸாக இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் மாற்றிக்க பாருங்கள். ஏன்னா உடல் நலம் கெட்டு போகும். இப்போல்லாம் ரொம்ப நம்ம அதை பற்றி யோசித்து அந்த மாதிரி ஆகிடுது. ஆப்போசிட்டில் இருக்கவங்க என்னை இதை கேட்கல, அதை கேட்கல, இதை பண்ணலை. இன்றைக்கி முக்கால்வாசி நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு புள்ளியியல் விவரப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே இதுதான் இருக்குது. என்ன அவங்க என்னென்னு கேட்கல, அவங்க என்னென்னு பார்க்கல, அவங்க என்னென்னு செய்யலை அப்படின்றத யோசித்து அவங்களுக்குள்ள நோய், டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கவங்க புரிஞ்சுக்க போகிறதில்ல. அதுக்காக நான் ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லட்டுமா? இப்போது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, சார் உங்கள் கார் முன்னாடி 2 நண்பர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ காரில் ஒரு நாய் வந்து யூரின் பாஸ் பண்ணிடுறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், சார் உங்கள் காரில் பாருங்கள் அந்த நாய் யூரின் பாஸ் பண்ணிடுச்சு, போட்டு அடிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, இல்லை சார் வேண்டாம். என்ன சார் இப்படி இருக்கீங்க, நம்ம கார் வேஸ்ட்டாக போகுது சார் அப்படின்னு. சார் அந்த நாய்க்கு வந்து அந்த காரில் யூரின் போனால் இவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு அதுக்கு தெரியுமா? தெரியாமல் செய்து அதுக்கான மூளை அவ்வளோதான். காரோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா, காரோட இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சது, காரோட வேல்யூ தெரிஞ்சதுன்னா அந்த இடத்துல அது யூரின் போகுமா சார்? அது முதல்ல அதை போய் நான் அடித்தா அது என்ன பண்ணும்? அது கெட்டின அறிவு அவ்வளோதான். அதுக்கும் நமக்கும் இது இருக்குது இல்லையா அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி தான் ஒரு பொருளோட வேல்யூ தெரியாமல் இருக்கும்போது இன்னும் அவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்களே. நான் நாயின்னு சொல்ல வரல, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆப்போசிட்டில் அவங்களுக்கு அது புரியாமல் பண்ணுறவங்க கிட்ட போய் வேல்யூ தெரிஞ்ச நம்ம என்ன போய் பேச முடியும் சொல்லுங்கள்? ஸோ நீங்கள் அப்படி எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு நம்மளுடைய வேல்யூ தெரியல. ஸோ வேல்யூ தெரியாமல் தான் அந்த விஷயத்தை அவங்க பண்ணுறாங்க. தெரிஞ்சிருந்தால் அந்த நாய் மாதிரி வேல்யூ தெரிஞ்சிருந்தால் அது அந்த காரில் போய் பண்ணுமா சொல்லுங்கள்? அதனுடைய வேல்யூ தெரியல அதுக்கு. அது பண்ண வேண்டியதை பண்ணிட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து நம்மளுடைய வேல்யூ தெரியும். சொல்லுவாங்க இல்லையா, 1,00,000 ரூபாய் 1 கோடி ரூபாய் நோட்டாக கொடுத்தா சத்தமே வராது. இதே 1 ரூபாய் காயினை கொடுத்தா கூட கீழே போட்டால் சத்தம் வரும். அதுதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நோட்டாக இருக்கணுமா சில்லறையாக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. டிசைட் பண்ணுறது மட்டும் இல்லை, உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க. லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. அடுத்த பதிவில் அம்மா உங்களை பார்க்குறேன். வாழ்க வளமுடன்.